மாலை 5 மணி. எல்லா ஆஃபீஸும் போனதான். ஹெச்ஆரும் அக்கௌண்ட்ஸும் ஆப்போசிட் பார்ட்டி. நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணோம்னா சேலரியில் அதை எம்டி வரைக்கும் கொண்டு போய் பெருசாக்கி விட்டுருவாங்க. அதே அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா சைலண்ட்டாக நம்மக்கிட்ட வந்து பேசி அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட்ஸில் இருக்கிற கேஷியர் அண்ணன் ரொம்பலாம் படிக்கல, பட் ரொம்ப வருஷம் அங்கே ஒர்க் பண்ணதால் அவரையே வந்து கேஷியராக போட்டுட்டாங்க. ஸோ அடிக்கடி அவர் ஹெச்ஆர் பக்கம் வந்துட்டு போவார். அப்போ நிறைய பேசியிருக்கோம். அப்போ ஒரு குட் நியூஸ்மா சூர்யா அப்படின்னாரு. என்னன்னா அடுத்த பேபியா அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன பதில் எனக்கே விசித்திரமா இருந்தது. ஒரு பிஸ்கெட்டை முழுசாக எடுத்து என் பொண்ணுக்கு கொடுத்து அவன் நல்லா சாப்பிட்றத பார்த்து திருப்தியாக போனோமா, அதை விட்டு அதை 2ஆக போட்டு இந்த நீ ஒன்று வச்சுக்கோன்னு சொல்லி யாருக்கும் பத்தாமல் அதெல்லாம் எதுக்குமா, அழகாக ஒன்று கொடுத்தமா திருப்தியாக சாப்பிட வச்சோமா அப்படி இருந்துட்டு போயிடணும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், சிப்ளிங்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, மனசு விட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பையன் கூட அடிக்கடி பாப்பா கூட சண்டை போட்டுட்டு வரும். அப்போ ரொம்ப கோமா கிட்ட வந்து ஏமா இவளை பெத்திங்க, எனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறா பாருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ நான் சொல்லுவேன், பாப்பா இல்லைன்னா உனக்கு விளையாட ஆள் இருக்காது, பேசுறதுக்கு ஆள் இருக்காது, எதுவுமே ஷேர் பண்ண முடியாது, ரொம்ப போராக இருக்கும் உனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். பட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற வாக்கியம் சரியானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.